பட்டினி தினத்தை முன்னிட்டு பாரதி நகர் பகுதியில் முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த பாரதி நகர் பகுதியில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ஏழை எளியோருக்கு தங்கு தடையின்றி அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்க தமிழக வெற்றிக் கழக தாவேகா தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி ஏழை மற்றும் எளிய மக்களின் பசியை போக்கும் வகையில் உணவு வழங்கும் பணிகளை மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து செயல்படுத்த வேண்டும் என தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தாவேகா பொதுச் செயலாளருமான என் ஆனந்த், மனித மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தா சரத்குமார் ஆகியோரின் ஆலோசனைப்படி செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக துணை செயலாளர் வரலட்சுமி என்ற சீபா பிரேம் அவர்களின் ஏற்பாட்டில் பாரதி நகர் பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் முதியவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மகளிரணி பூங்கோதை, ஸ்னேகா, கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு சேவை பணியில் ஈடுபட்டனர். முதியோர் இல்லத்தில் தங்கியிருக்கும் முதியவர்கள் நன்றியை தெரிவித்தனர். தமிழக முதல்வர் அறிவிப்பின்படி பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் அமைச்சர் வில்லி சரத் ஆகியோரின் ஆலோசனைப்படி உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு இன்று நமது கைகொடுப்போம் அறக்கட்டளைக்கு சிறப்பான காலை உணவு வழங்கிய செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் வரலட்சுமி சீபா மேம் அவருக்கு கைகொடுப்போம் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீண்ட ஆயுளும் உடல்நலமும் பெற்று வாழ்விலும் கல்வியிலும் செய்கின்ற தொழிலும் மென்மேலும் வளர நாங்கள் அனைவரும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி. எல்லா அம்மாங்களுக்கும் வணக்கம். நம்ம அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கோம். நிறைய வாட்டி நம்ம அவங்களுக்கு உணவு அளிச்சிருக்கோம். இன்றைக்கி அவர் ஜெயிச்சு ஒரு அமைச்சராக ஆயிருக்காரு. அந்த சந்தோஷத்தையும் இன்றைக்கி பட்டியலிட்ட முன்னிட்டும் எல்லாருமே எல்லா விதத்துலையுமே சாப்பாடு போட்டுருக்காங்க. எனக்கு இந்த ஆசிரமத்தில் சாப்பாடு போகணுன்னு ரொம்ப ஒரு ஆசையாக இருந்தது. அதனால் இந்த பட்டினி தினத்தை முன்னிட்டு உங்களுக்கெல்லாம் உணவு அளித்த கடவுளுக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்கும் ரொம்ப நன்றி.